பனையூர்ல தான் இருக்கிறாரு நண்பர் விஜய் அவர்கள். அவருக்கு பனையூரை தாண்டி வெளியே வந்தா மிஞ்சி மிஞ்சி போனா ஈரோடுக்கு போயிருக்கிறாரு. ஆனா திருப்பரங்குன்றம் வந்து அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியவே முடியாது. கிறிஸ்மஸ் விழால பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்டவரு கார்த்திகை தீபத்துக்கு ஒரு இது சொல்லியிருக்கலாம், ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அவரை பார்க்க சேர்ற கூட்டம் எல்லாமே முருக நம்பிக்கை இருக்கக்கூடிய கூட்டம் தான். எல்லா மதத்தையும் அவர் வந்து மதிக்கிறாருன்னு சொன்னாதான் அவர் வந்து காமராஜர், வீர வேலு நாச்சியார், அஞ்சலையம்மாள் போன்றவங்களுடைய படங்களை வைத்து அரசியல் பண்ண தகுதியானவர். ரொம்ப முக்கியமா இப்ப அவங்க பேரெல்லாம் சொல்றது இல்ல. அவர் இப்பெல்லாம் வந்து எம்ஜிஆர், இந்த வாட்டி புரட்சி தலைவி எல்லார் பேரையுமே அவர் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் புரட்சி தலைவி பேரை சொல்லி இனி நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சா முதல்ல அவங்கள போல கடவுளையும், கடவுள் இருக்கு இல்லைங்கிறது உங்க தனிப்பட்ட நம்பிக்கைங்க, ஆனா கடவுளை நம்புவோரை நீங்கள் மதிக்க வேண்டும். அப்ப அவருக்கு வந்து இத பத்தின எந்த கருத்துமே இல்லையா? இல்ல ஒருவேளை அவருக்கு எழுதி கொடுக்கறவங்க இன்னைக்கு லீவா?